செய்தி 50. உன்னத பாட்டில் தம் தேடுபவனான காதலியை நேசிப்பவர் காதலன் அல்லது நேசர் தம் மறுபாதியாக ஆக்கும் வழிமுறை. உன்னத பாட்டில் தம் தேடுபவனான காதலியை நேசர் அல்லது நேசிப்பவர் தம் மறுபாதியாக ஆக்கும் வழிமுறை. உன்னத பாட்டு தெய்வீக காதலினுடைய ஒரு சுருக்கம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதில் கிராமத்து பெண் இறுதியாக சூலமித்தியாக சாலமோனுடைய மறுபாதியாக இணை பாதியாக நேர்பாதியாக மாறுகிறாள் என்று நாம் பார்த்தோம். சாலமோன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறான் அண்ட் சூலமித்தி விசுவாசியை மணமகளையாக காட்டுகிறான். ஸோ கிராம பெண் எப்படி இருக்கிறாளோ அது மாதிரி தான் நாம் இருந்தோம். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்ற மணமகளாக மறுபாதியாக இணைப்பாதியாக நேர்பாதியாக ஆக்குகிறார். இங்கு உன்னத பாட்டில் தேடுபவள் கிராமத்து பெண்ணாக இருந்தவள் எப்படி இளவரசியாக மாறுகிறாள், சாலமோன் ராஜாவுக்கு ஏற்ற இளவரசியாக எப்படி மாறுகிறாள், கிறிஸ்து ராஜாவுக்கு ஏற்ற இணைபாதியாக நாம் எப்படி மாறுகிறோம் என்பதை காட்டுகிறது. காதலி முதலில் குதிரையாக இருக்கிறாள், பின்பு அவள் புறாக்கண்ணாக மாறுகிறாள், அதன் பின்பு அவள் லீலி மலராக மாறுகிறாள், பின்பு புறாவாக மாறுகிறாள், அதற்கு பின்பு அவள் மேகத்தூணாக மாறுகிறாள், பின்பு அவள் படுக்கையாகவும் பல்லக்காகவும் கிரீடமாகவும் மாறுகிறாள், இறுதியாக அவள் திர்சாவாகவும் எருசலேமாகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் இறுதியில் சூலமித்தியாகவும் மாறுகிறாள். எப்படி இந்த கிராமத்து பெண் சூலமித்தியாக மாறினாள் என்பதை, அந்த வழிமுறை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ காதலியை நேசர் ஒரு வழிமுறையினூடாக நடத்தியிருக்கிறார். நடத்தித்தான் அவரை தன்னுடைய மறுபாதியாக இணைபாதியாக அவர் ஆக்குகிறார். ஸோ இந்த செய்தியில் அதை நாம் பார்க்க போகிறோம். நேசர் தன் காதலியை திட்டவோ விமர்சிக்கவோ இல்லை. அவர் தம் காதலிடம் குற்றம் கண்டுபிடிக்கவும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறாய், எத்தனை தடவை உன்னை சொல்லுவது என்றெல்லாம் அவர் திட்டவில்லை, விமர்சிக்கவில்லை. கருப்பாக இருக்கிறார், அழகாக இல்லை, உன்னை போய் நான் கட்டிக்கிட்டேனே, உன்னை போய் நான் தெரிந்து கொண்டனே என்றெல்லாம் அவர் விமர்சிக்கவில்லை. தம் காதலிடம் அவர் குற்றம் கண்டுபிடிக்கவும் இல்லை. உன்னத பாட்டு 2:7. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவரை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். 3:5. எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவரை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளிமறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். எபேசியர் 5:28-29. புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியிடம் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நேசர் தன் காதலியை திட்டவோ விமர்சிக்கவோ இல்லை. உன்னத பாட்டு 2:7. எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்களே அவரை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். காதலி ஒரு நிலையில் தங்கிவிட்டார். அப்பொழுது நேசர் சொல்கிறார், நீங்கள் அவளை எழுப்பக்கூடாது, அவள் அப்படியே இருக்கட்டும், அவளுக்கு விருப்பமான போது அவள் எழும்பி வரட்டும் என்று சொல்கிறார். ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லவில்லை. ஏன் முன்னேறி வரமாட்டாய் என்று சொல்கிறார் என்று திட்டவில்லை. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நேசர் தம் காதலியிடம் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. உன்னத பாட்டு 1:15. என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். எபேசியர் 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். நம்முடைய திருமண வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டுமானால் நாம் மனைவியை திட்டவோ விமர்சிக்கவோ கூடாது.
குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. அன்பை மட்டும் நாம் காட்ட வேண்டும். நேசர் எப்போதும் தம் காதலியை பாராட்டவும் உற்சாகப்படுத்தவும் செய்தார். மிக முக்கியமான குறிப்பு இது. நம்முடைய திருமண வாழ்க்கையில் மனைவியை பாராட்ட தெரிந்து கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டு 1:15, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். 2:10-11, என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது. நேசர் எப்போதும் தம் காதலியை பாராட்டினார். உன்னத பாட்டு 1:10, ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. 2:2, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளிட எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். 4:10, உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாக இருக்கிறது. காதலி குதிரையைப் போல் இருக்கும்போதே அவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி. ஸோ நேசர் எப்போதும் தன் காதலியை பாராட்டினார். நேசர் எப்போதும் தன் காதலியை உற்சாகப்படுத்தினார். உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 4:8, லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் பார், கீழே பார். 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. நேசர் தம் காதலியின் ஜீவனின் முதிர்ச்சிக்காக சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றை அனுபவிக்கச் செய்தார். உன்னத பாட்டு 2:8, இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் கண்மனைகள் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். வசனம் 14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. 4:8, லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் கீழே பார். நேசர் தம் காதலி சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் தொடர்ந்து சிலுவையில் இருக்கச் செய்தார். உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. இங்கு கண்மலையின் வெடிப்புகளும் சிகரங்களின் மறைவிடங்களும் சிலுவையை காட்டுகிறது. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:10, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நேசர் தம் காதலியை சிலுவையை அனுபவிக்கச் செய்தார், சிலுவையில் தங்கியிருக்கச் செய்தார். நேசர் தம் காதலி மறுசாயலாக்கப்பட உயிர்த்தெழுதலுக்குள் நுழையச் செய்தார். உன்னத பாட்டு 3:6, வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் கர்த்தருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாய வாசனையை வீசி தூப சம்பத்தைப் போல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் மேலானவைகளையே தேடுங்கள். 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறார். நேசர் தம் காதலியை தம் பரமேதரில் தம்மோடு கூட வாழச் செய்கிறார்.
உன்னத பாட்டு 4:8. லிபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லிபனோனிலிருந்து என்னோடே வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்கின் தாபரங்களிலிருந்தும் கீழே பார். எபேசியர் 2:5-7. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நேசர் தம் காதலியை சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றை அனுபவிக்கச் செய்தார். சிலுவையை அனுபவிப்பதன் மூலம் அவள் சுயத்திலிருந்து விடுதலை பெறுகிறாள். உயிர்த்தெழுதலை அனுபவிப்பதன் மூலம் அவள் புதிய சிருஷ்டியாகிறாள். பரமேறுதலை அனுபவிப்பதன் மூலம் அவள் திரைக்குள் வாழ்ந்து தேவனைப் போல மாறுகிறாள். இவ்வாறு நேசர் தம் காதலியை சிலுவை, ஜீவனின் முதிர்ச்சிக்காக சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகிய வழியாக அனுபவிக்க செய்தார். நம்மையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதலை அனுபவிக்க வைக்கிறார். மறுசாயலாகுதல், புதுப்பிக்கப்படுதல், நிலைமையில் பரிசுத்தமாக்குதல், ஒத்த சாயலாகுதல் மூலமாக நம்மையும் கூட தேவன் சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றை அனுபவிக்க வைக்கிறார். நேசர் அடிக்கடி தம் காதலிக்கு முன்பாக நின்று தம் நபரின் ஒரு சில அம்சத்தை வெளிப்படுத்தி தம் மறுபாதியாக அவள் முதிர்ச்சி அடையும் வரை மேலே மேலே தூக்கினார். உன்னத பாட்டு 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. வசனம் 8. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். 5:4. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. நேசர் அடிக்கடி தன் காதலிக்கு முன்பாக போய் நின்றார். அப்படி அவர் நிற்கும் போதெல்லாம் அவர் தம் நபரின் குறைந்தது ஒரு அம்சத்தையாவது அவளுக்கு வெளிப்படுத்தினார். உதாரணமாக 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் கன்மனையின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார் என்று. அப்பொழுது அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை காட்டினார். காதலி அந்த உயிர்த்தெழுதலை பார்த்து உயிர்த்தெழுதலை அனுபவித்து முன்னேறி செல்கிறார், சிலுவை எடுக்கிறார். 1:4. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழலாம். திராட்சரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம், மகிழ்வோம், நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். வசனம் 13-16. என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போலச் செண்டு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. 2:9. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். வசனம் 16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். தம் நபரின் அம்சத்தை வெளிப்படுத்திய பின் நேசர் தம் காதலியை அந்த அம்சத்திற்கு மறுசாயலாக்கினார். உன்னத பாட்டு 3:6. வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப சம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? 4:7. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. வசனம் 10. உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது, உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாக இருக்கிறது. 6:4. என் பிரியமே, நீ திர்சாவைப் போல சௌந்தரியமும் எருசலேம் போல வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல கடியுமானவள். இப்படி அடிக்கடி அவளுக்கு முன்பாக நின்றதின் மூலமாக அவளை தொடர்ந்து மறுசாயலாக்கி மேலே மேலே தூக்கிச் சென்று இறுதியாக தன்னுடைய மறுபாதியாக, சூலநெத்தியாக, தன்னுடைய இணை பாதியாக, தனக்கு பொருத்தமான மணமகளாக, மனைவியாக, ராணியாக, ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். இதைத்தான் இன்றைக்கும் நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இதுவே காதலன் காதலியை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வழிமுறை. இதை நாம் பார்ப்போமாக, இதை நாம் அனுபவிப்போமாக. நம் காதலனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற காதலியாக, மணமகனாக இயேசு கிறிஸ்து ஏற்ற மணமகளாக, மறுபாதியாக நாம் மாறுவோமாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.